தொலைதூர கல்வியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு எந்த காலேஜில் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் ஒரு டவுட் இருக்கா உங்களுக்கு? எந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு, எந்த யூனிவர்சிட்டி அப்ரூவ்டு இல்லை, எந்த கோர்ஸ் அப்ரூவ்டு இருக்குது, எந்த கோர்ஸ் அப்ரூவ்டு இல்லை, இப்படி பல குழப்பத்தோட மாணவர்கள் நீங்கள் இருந்துகிட்டு இருப்பீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. எந்த யூனிவர்சிட்டியில் எந்த கோர்ஸு இப்போ 2025 26க்கு அப்ரூவல் ஆகிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, கமெண்ட் பாக்ஸில் ஒரு நன்றி மட்டும் தெரிவித்தா போதுமானது. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்தக்கூடிய யூனிவர்சிட்டியில், அது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள யூனிவர்சிட்டிஸில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் எந்த கோர்ஸ்க்குலாம் அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்கை போய் நீங்கள் டச் பண்ணி அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அது மூலம் நீங்கள் அந்த பிடிஎஃபாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்பில் உள்ள எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது யார் யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம இப்போ இதில் முழுசாக பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ரொம்ப பெரிய பிடிஎஃப், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 பக்கம் இருக்குது. இதில் நம்ம தமிழ்நாடு எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 41வது பக்கத்தில் தான் இந்த நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் வருது. அதனால் மாணவர்கள் நம்ம அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் எதுலேயும் தேடிட்டு இருக்காமல் நேராக என்ன பண்ணிடுங்க, இப்போ பேஜ் நம்பர் 41க்கு வந்துடுங்க. அதில் தமிழ்நாடு அப்படிங்கிற இது அல்பபெட்டிக் ஆர்டர் படி தான் போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் யோசிக்காமல் நேராக PQRST அப்படிங்கிறதுல அந்த தமிழ்நாடு நம்மளுடைய டி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நமக்கு வருது. இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துடும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸு, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸு, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னு எல்லா யூனிவர்சிட்டி வந்துடும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிற யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் 61 இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு UGC யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ் பண்ணியிருக்க கோர்சஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிக் வாலக்கல், பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வீணை, வயலின், மிருதங்கம், பரதநாட்டியம். அப்புறம் பார்த்திங்கன்னா யூஜியில் வேறு எந்த கோர்ஸுமே கிடையாது. நேராக பிஜிக்கு போயிடுறாங்க. பிஜியை பொறுத்தவரை MA தமிழ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸு, MA எக்கனாமிக்ஸு, MA இங்கிலீஷு, MA ஹிஸ்ட்ரி, MA சோசியாலஜி, மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு. அப்புறம் மாஸ்டர் டிகிரியில் யூஜியில் இருக்கக்கூடிய என்னென்ன மாஸ்டர் டிகிரி இருக்கோ அந்த இசை சம்மந்தமான டான்ஸு, வயலினு, வீணை, பரதநாட்டியம் இது எல்லாமே அங்கே எம்காமில் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு அப்ரூவ்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MBA மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் அப்ளைடு சைக்காலஜி, யோகா, மேக்ஸு, பாட்னி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, சுவாலஜி, மைக்ரோபயாலஜி இருக்கிறது. மைக்ரோபயாலஜி UCG அப்ரூவ் வச்சிருக்க ஒரே யூனிவர்சிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி மட்டும்தான். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவ்வளவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அப்ரூவ்டு UCG அப்ரூவ்டு வாங்கியிருக்க ஒரு கோர்ஸஸாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது நம்மளுடைய ஸ்டேட் யூனிவர்சிட்டியான அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MBA, MCA, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 கோர்ஸுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு பல்கலைக்கழகம். இங்கே பார்த்திங்கன்னா BAல எக்கனாமிக்ஸு, அப்புறம் BComல மேனேஜ்மெண்ட்டு, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸு, BA இங்கிலீஷு, BA பொலிட்டிக்கல் சயின்ஸு, BA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், BA தமிழ் லிட்ரேச்சரு, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த லிட்டுன்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் அப்ரூவ்டு இருக்குது. அடுத்ததாக யூஜியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு பார்த்திங்கன்னா BCom, BA ஹிஸ்ட்ரி, BScல பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, IT, அதேமாதிரி BSc IT வச்சுருக்க யூனிவர்சிட்டியும் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, சுவாலஜி, ஜாகிரபின்னு இருக்கக்கூடிய ஒரு ரேர் கோர்ஸு, அந்த ஜாகிரபி கோர்ஸு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA கோர்ஸு. அப்புறம் இவ்வளவும் யூஜியில் இருக்குது. PG எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸு எக்கனாமிக்ஸு, இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, தமிழ், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸு, பேங்க் மேனேஜ்மெண்ட்டு, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு, HR, MBAல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த MA கோர்ஸ் பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அப்புறம் MLIS லைப்ரரி சயின்ஸு, MA பொலிட்டிக்கல் சயின்ஸு, மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா MSc மேத்தமெட்டிக்ஸ், MSc சயின்ஸ் பாட்னி, MSc சுவாலஜி, ஜாகிரபி, IT, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அட்மினிஸ்ட்ரேஷன், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இவ்வளவும் யார்கிட்ட இருக்குன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அடுத்ததாக BS அதுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கோர்ஸ் கூட நம்மளுக்கு தேவையில்லை. கலாசலிங்கம் யூனிவர்சிட்டி சிறுவில்லிபுத்தூரில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி ஷோவாக இருக்குது. அதை பார்த்துக்கிடுங்க. இதெல்லாம் மக்கள் பெருசாக விரும்ப மாட்டாங்க மாணவர்கள். அதனால் நான் அதை பெருசாக சொல்லலை. அடுத்தது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். BA தமிழ், BA இங்கிலீஷு, BCom எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் இருக்குது, தமிழ் மீடியம் இல்லை. BLIS, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இவ்வளோ குரூப் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, BA ஹிஸ்ட்ரி, BSc ஃபிசிக்ஸ், BSc மேக்ஸு, BSc கெமிஸ்ட்ரி இவ்வளவும் யூஜியில் இருக்குது. யூஜியில் 10 கோர்ஸ் இருக்குது. பிஜியை பொறுத்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் MA தமிழ், MA இங்கிலீஷு, MA எக்கனாமிக்ஸு, MLIS,
எம்ஏல வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்ஏ ஹிஸ்ட்ரி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் எம்காம், மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, அப்புறம் கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கோர்ஸும் மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி. இதில் நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ்டான கோர்சஸ் எல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லக்கூடிய பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் இவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. அதாவது இந்த நம்ம செவித்திறன் குறைபாடு உள்ளவங்க, பார்வை குறைபாடு உள்ளவங்களுக்கான ஸ்பெஷல் எஜுகேஷன் கோர்ஸ் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்னி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பாட்னி, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸு, பேச்சுலர் ஆஃப் காமர்ஸு, ஃபிசிக்ஸு, சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, தமிழ், ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, எக்கனாமிக்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சோசியல் ஒர்க்கு, சைக்காலஜி, ஃபிசிக்ஸு, சுவாலஜி, இது எல்லாமே யூஜி. பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஏ சோசியல் ஒர்க்கு, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, சுவாலஜி, இங்கிலீஷு, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, சோசியாலஜி, கிரிமினல் அட்மினிஸ்ட்ரேஷன், மாஸ்டர் ஆஃப் காமர்ஸு, பாட்னி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸு, ஜாகிரபி, தமிழ். ஜாகிரபி கோர்ஸு உங்களுக்கு மாஸ்டர் டிகிரி வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ், ரொம்ப முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி வந்து சென்னையில் இருக்குது. இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா யூஜியை பொறுத்தளவில் பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் மியூசிக்கு, ஃப்ரெஞ்சுன்னு ஒரு கோர்ஸுக்கு, சோசியாலஜி, ஜாகிரபி, தமிழ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், காமர்ஸ், தமிழ் லிட்ரேச்சர், எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரிக்கல் ஸ்டடீஸு, கிரிமினாலஜி எல்லாமே யூஜி. பிபிஏ, பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸு, சைக்காலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இங்கிலீஷு, பேங்க் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி எம்ஏல எடுத்துக்கிட்டிங்கன்னா மியூசிக், எம்ஏல மியூசிக் இருக்குது. ஜாகிரபி, அப்ளைடு சேவியர், சித்தார்த்தனா, சங்காரி, ஆனலிசம், ஜோசியாலஜி, கிறிஸ்டியன் ஸ்டடீஸ், தமிழ், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷு, கிறிஸ்டல் ஸ்டடீஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கவுன்சிலிங் சைக்காலஜி, மேக்ஸு, சைக்காலஜி, மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் ஃபாரன்சிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி முக்கியமான ஒரு கோர்ஸ். போலீஸில் இருக்கிறவங்க அடிக்கடி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் இருக்குது. மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்தது டிஎம்டி யூனிவர்சிட்டி தான், இது நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து கொடைக்கானல் இருக்கக்கூடிய மதர் தெரசா யூனிவர்சிட்டி. மதர் தெரசா யூனிவர்சிட்டியில் பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷு, பிபிஏ ஜென்ரலு, பிகாம் ஜென்ரலு, அப்புறம் பிஏ ஹிஸ்ட்ரி. மாஸ்டர் டிகிரியை பொறுத்தவரை உமன் ஸ்டடீஸு, எம்ஏ தமிழ், ஹிஸ்ட்ரிக்கல் ஸ்டடீஸு, இங்கிலீஷு, ஜென்ரலு, எம்பிஏ. மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி. பாரதர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், எம்காமு, மாஸ்டர் யூஜி எதுவுமே இல்லை, பிஜி மட்டும் தான். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்ஏ இங்கிலீஷு, எம்பிஏ, எக்கனாமிக்ஸு, தமிழ் லிட்ரேச்சர், ஜேர்னலிசம், ஹிஸ்ட்ரி, சோசியல் ஒர்க்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, அலைடு சைக்காலஜி. இது பெரியார் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டோம். பெரியார் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அனுமதி பெற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஜி மட்டும் நடத்துகிறாங்க. பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்காம் இருக்குது, எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது, எம்எஸ்சி மேக்ஸ் இருக்குது, எம்பிஏ இருக்குது, அப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ வச்சுருக்காங்க. இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னா பெரியார் யூனிவர்சிட்டியில், நம்மளுடைய தமிழ்நாடு திறந்தநிலை தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் உள்ளதான். இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அப்ரூவ்டு பெற்ற யூனிவர்சிட்டியோட லிஸ்ட்டு, யூனிவர்சிட்டியோட கோர்ஸஸ். இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு மற்றும் பொது வேலைகளை வந்து முன்னுரிமை வழங்கப்படும். இந்த பட்டங்கள் மட்டும்தான் செல்லும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் மாணாக்கர்கள் வந்து நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொன்ன இந்த கோர்ஸை இந்த யூனிவர்சிட்டியில் மட்டும் படிங்க. வேறு எந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லையோ டீம்டு யூனிவர்சிட்டியோ நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாடம் உங்களுக்கு செல்லாது, அந்த சான்றிதழும் செல்லாது. மாணவர்கள் இந்த கையிலனை பயன்படுத்தி நீங்கள் படித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள்.